பிள்ளைகள் நாமும் பாதம் வந்தோ நடத்திடுமே வார்த்தையினா நாமும் போற்றுவோம் அவரின் நாமம் நாளும் பாடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு பிரசங்கி 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 17 வரை, யோபு 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 28 வரை. தியானத்திற்கான தலைப்பு கர்த்தருக்குள். இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. யோபு 28:28. அறிவுக்கடல் என பெயர் பெற்ற ஒருவருடைய மனைவியை சந்திக்க போனேன். ஆனால் அந்த குடும்பத்துக்குள் இருந்த போராட்டங்கள் மிகுதி என்று அங்கே சென்ற பின்புதான் அறிந்து கொண்டேன். அந்த பெரியவருடைய அறிவு அவருக்கோ அவருடைய குடும்ப வாழ்வுக்கோ உதவவில்லை என்பது சாலமோனை ஞாபகப்படுத்தியது. தேவன் இல்லாத செல்வ திரட்சியினாலும் தான் சாதித்த பெரிய காரியங்களினாலும் பலனில்லை என்று கண்டு கொண்ட சாலமோன் தனக்கிருந்த ஞானத்தை குறித்தும் மதியீனனை குறித்தும் சிந்திக்கிறார். ஞானியின் கண்கள் அவன் முகத்திலே இருக்கிறது, மூடனோ இருளிலே நடக்கிறான். ஆனால் இருவருக்கும் ஒன்றுதானே நடக்கிறது. பின்னர் ஞானத்தினாலே என்ன பலன் என்று அழுத்து கொள்கிறார் இந்த ஞானி. பலத்த காற்று, மரங்கள் முறிந்து விழுகின்றன, கூரைகள் பறக்கின்றன, பலமான சுவர்கள் இடிந்து விழுகிறது, கடல் மலை போல எழுந்து தரையை விழுங்குகிறது. மொத்தத்தில் தரையில் எழுந்து நின்றவையெல்லாம் விழுந்து போயின. ஆனால் தரையோ அப்படியே இருக்கிறது. இந்த சுழல் காற்று எல்லாவற்றையும் வீழ்த்தி ஓய்ந்த பின்பும் யாவுக்கும் அஸ்திபாரமாயிருந்த தரையோ மறுபடியும் யாவையும் கட்டி எழுப்ப ஏதுவாய் கலங்காமல் அப்படியே இருக்கிறது. இந்த உண்மையை சாலமோனுக்கு முன் அநேக ஆண்டுகளின் முன்பு யோபு கண்டறிந்திருந்தார். யோபு சொன்ன ஓப்பீரின் தங்கமும் கோமேதகமும் இந்திர நீலக்கல்லும் இந்த ஞானி சாலமோன் தன் காலத்தில் தனக்கென்று சேர்த்து கொண்டவை. ஆனால் யோபுவோ இவை எதுவும் ஞானத்திற்கு நிகரல்ல, உண்மையான ஞானமோ தேவனுக்குள் இருக்கிறது என்றும் கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானம் என்றும் ஏற்கனவே சொல்லிவிட்டார். தனக்குரிய யாவும் அழிந்த போதும் இந்த யோபு கலங்காமல் இருந்தார். அழிந்து போனவைகளை அல்ல, இன்னும் கட்டி எழுப்ப ஏதுவாய் இருந்த அஸ்திபாரமாகிய தேவனையே இறுக பற்றி கொண்டார். தேவ பிள்ளையே, சாலமோனின் தவறும் யோபுவின் உறுதியும் இன்று நமக்கு பாடங்களாக இருக்கின்றன. அழிந்து போகும் காரியங்களில் நமது வாழ்வை கட்டி எழுப்ப எத்தனிக்க கூடாது. எல்லாமே அழிந்து போனாலும் இன்னும் நம்பிக்கை தருகின்ற அழியாத அஸ்திபாரமாகிய தேவனை நாம் சார்ந்து நிற்க வேண்டும். அப்போது எல்லா நம்பிக்கைகளும் அற்றுப்போக நேர்ந்தாலும் சாலமோனைப் போல எல்லாம் மாயை என்று புலம்புகிறவர்களாக அல்ல, மாறாக எனக்கு தேவன் இருக்கிறார் என்று முழங்கலாம் அல்லவா? ஜெபம் செய்வோமா? அப்பா பிதாவே, என்ன வந்தாலும் எதை இழந்தாலும் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற வாழ்வு வாழ உம்மை மட்டுமே உறுதியாய் பற்றுக்கொண்டு வாழ உமது பலனை தந்தருளும். ஆமேன்.